நியோ முதலீட்டாளர்கள் நல சங்க சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 இயரங்கியில் நிறைய ஆர்கியூமெண்ட் நடந்தது. நிறைய சங்கங்கள் வந்தார்கள். நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளை வைத்தார்கள். அதில் மிகவும் தெளிவாக, அழகாக, திறன்பட 2 பெண்மணிகள், அவர்களும் வயது மூத்தவர்கள், அனுபவமிக்கவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு நியோ முதலீட்டாளர் நல சங்கம் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் 14% வந்தார்கள். 14% என்பது வழக்கறிஞரை வைத்து வாதாடுவது. நாம் ஃபீஸ் கொடுக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் இல்லாமல் நம் வழக்கை நம்மளே எடுத்து வாதாடுவதற்கு 14% நாமளே செல்லலாம். அதுதான் 14%. அப்படி வந்த 2 பெண்மணிகள், ஒருவர் திருநெல்வேலி சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அவர் பெயர் கமலாதேவி என்று கேள்விப்பட்டேன். அவர் மிக அருமையாக, ஒரு அனுபவமிக்க நீதி அரசர் மீன் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தெளிவான முறையில் ஒரு அனுபவமிக்க வழக்கறிஞர் வாழாடுவது போல் அவர் பேசினார். அந்த உரைகள் மிகவும் அதிகமாக பகிரப்பட்டு நமது முதலீட்டாளர் 64 பேரிலும் 90% பேருக்கு சென்றடைந்து எல்லோருமே வியக்கத்தக்க விதமாக பேசினார்கள். அவர் பேசியது, நீதியரசர் இதை இப்படியெல்லாம் செய்யலாம், இது இந்த முறைப்படி செய்யலாம், இது சங்கங்கள் இதை எடுக்கலாம், இப்படி என்று பல கலைந்துரையாடல்கள் வைக்கும் பொழுது இந்த கமலாதேவி என்ற மேடம் ஒரே வார்த்தையாக, நாங்கள் நம்பியது போதும், இந்த நியோமேக்ஸை இனி நம்ப நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு நீங்களே கடவுளாக தெரிகிறீர்கள். நீங்களே எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும் வேண்டும், தீர்வும் கொடுக்க வேண்டும் என்று பல உதாரணங்களை சொல்லி மிக அருமையாக பேசினார்கள். அந்த பேச்சியை நீங்கள் பல ஆடியோவிலும் கேட்டிருப்பீர்கள். ஆகையால் அவர்களுக்கு எனது நியோ முதலீட்டாளர் நல சங்க சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, காரைக்குடியை சேர்ந்த சிவதர்ஷினி மேடம், அவங்க 14% ஆர்கியூமெண்ட்டில் நிறையா டைம் வந்துட்டுருக்காங்க. அது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு இது இல்லை. பட் ஆனால் அவங்களும் போன முறை பேசியதில் திருச்சியை சார்ந்த ஒரு முதலீட்டாளர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். அவருக்கு 2 பெண்மணிகள் இருக்காங்க. மனைவிக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் கணவரையும் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கணவர் திடீர்னு தவறியதுனால இன்றைக்கி முதலீடு எல்லாமே நியோமேக்ஸில் போட்டுவிட்டோம். அந்த நியோமேக்ஸில் போட்டதுனால எங்களுக்கு எந்த விதமான கையிருப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கோம். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்ற ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. அதை இந்த சிவதர்ஷி என்ற அந்த மேடம் நீதியரசரிடம் வழிமுறைஞ்சாங்க. நீதியரசர் அது இரக்க குணம் பட்டு அவர் என்ன சொன்னார்னா, தனியாக ஒரு ஆளுக்குன்ற ஒரு தீர்வு கொடுக்க முடியாது, ஆனால் நான் இதுபோல் பல ஆயிரம் பேர் முதலீட்டாளர்கள் உள்ளார்கள்,
இவர்களுக்கும் சேர்த்து நான் சீக்கிரமாக தீர்வு கொடுக்கின்ற முயற்சியை செய்கிறேன் என்று ஒரு தீர்வை சொன்னார். அதற்கப்புறம் அவங்க கேட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இதுபோல் 2020லேருந்து 2030க்குள்ளே 6500 கோடி கிட்ட இந்த நிறுவனம் வசூல் பண்ணியிருக்கு. இது எல்லாம் முழுசாக லிக்விட் கேஷாக தான் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்க சொத்துலாம் 20க்கு முன்னாடி வாங்கிய சொத்தில் தான் இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 20லேருந்து 23 வரைக்கும் வசூல் பண்ண இந்த 6500 கோடிக்கு எந்த விதமான ஒரு வெள்ளரிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு கோரிக்கையை, தெளிவான கோரிக்கையாக வச்சாங்க. அதுக்கு நீதியரசர் ஒரே வார்த்தையாக சொல்லி முடிச்சிட்டார். என்னென்னா, இப்போ அவங்க எங்கள்கிட்ட இருக்கிறது இதான்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கி நம்ம ஏலம் விட்டு இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு பகுதி 3000 கோடின்றாங்க, இன்னொரு பகுதி 7000 கோடி வரைக்கும் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி நிறுவனத்தார் சொல்கிறாங்க. இது எது சரியாக இருக்குமோன்ட்டு ஏலம் விட்டு ஒரு பார்ட்டை ஏலம் விட்டு எவ்வளோ தொகை வருதுன்னு பார்ப்போம். அந்த தொகை முதலீட்டாளர்களுக்கு 100% செட்டில்மெண்ட் செய்வதற்காக கிடைத்துவிட்டால் செட்டில்மெண்ட் செய்து விடுவோம். மீதமுள்ள தொகையை வட்டியும் கொடுத்து விடலாம். அப்படி வரவில்லை என்றால், குறிப்பாக அவர் சொன்ன கருத்து என்னென்றால், நியோமேக்ஸில் இருக்கிற மொத்த டைரக்டர் மேலேயும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்யப்படும் என்று தெளிவாக கூறினார். அது முதலீட்டாளர்களுடைய 64,000 பேர் மனதையும் குளிர வைத்து விட்டது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக முதலீட்டாளர்கள் கருதுகிறார்கள். இப்படி 2 பேர் பேசிய வாதங்கள் ஒரு திறன்பட சீனியராக செயல்பட